வணக்கம். இன்னைக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025ல நாம பார்க்க இருக்கக்கூடிய ராசி மீன ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். மீன ராசிக்கு 7.5 சனி தொடங்கி 2.5 வருஷம் விரையச்சனி முடிஞ்சிருச்சு. இப்போ மார்ச் 29ஆம் தேதி மீனராசிக்குள் சனி பகவான் பிரவேசிக்க போகிறார். 2.5 ஆண்டு காலம் ஜென்மச்சனியாக அவர் அங்கே அமர்ந்திருக்க போகிறார். இந்த சனி பகவான் ஜென்மச்சனியாக வரும் பொழுது எதையெல்லாம் தருவார்? ஏற்கனவே விரையச்சனியில கட்டுக்கடங்காத செலவுகள், பண விஷயங்கள்ல கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை, பண வரவுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஏற்கனவே வந்த பண வரவும் நின்று போச்சு, பல்வேறு விஷயங்கள்ல சிக்கல், எந்தவித முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கல, நல்லவர்கள் கூட நமக்கு பகைவர்களாக மாறிய ஒரு நிலைமை கடந்த 2.5 வருஷமா மீனராசிக்கு விரையச்சனியில் நடந்திருக்கும். காரணம், மீன ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். அவர் அங்கே ஆட்சி பெற்று இருந்தார். அப்ப ஒரு கிரகம் விரயஸ்தானத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் கடுமையான விரயங்களை தந்திருப்பார். உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத நஷ்டங்களை கொடுத்திருப்பார். அலைச்சல்கள், நீங்க சொல்ல முடியாத மனவேதனை போன்ற எல்லாவற்றையும் கொடுத்த சனி பகவான் 7.5 சனியில் முதல் 2.5 ஆண்டு காலம் மிக கடுமையாக உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப ஜென்மச்சனி, நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம். ஜென்மச்சனி எப்படி பலனை தரும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். யார் எதை சொன்னாலும் பயப்படாதீர்கள். சனி பகவான் கர்மகாரகன், நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். அப்ப குருவின் வீட்டுக்குள் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை தருவார். பல சுப விஷயங்களை நடத்தி தருவார். சுபத்துவம் பெறும் சனி பகவானால் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சுபச்சனியாக இருக்கும். ஜென்மச்சனிங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு இது சுபச்சனி என்று நீங்க நினைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை 2.5 ஆண்டு காலம் தரப்போறார். பட்ட வேதனை, பட்ட விரயங்கள், துன்பம், துயரம் எல்லாவற்றையும் நீக்கும் ஒரு அற்புத காலமாக இந்த 7.5 சனியின் 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்க போகிறது. யார் என்ன சொல்லி பயமுறுத்தினாலும், யார் எப்படி உங்களுக்கு ஜென்மச்சனியை சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். பல்வேறு விதிவிலக்குகள் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்கு. அப்ப எந்தவித கவலையும் இல்லாமல் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் மன உறுதியோடும் இந்த 2.5 ஆண்டு காலத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ தவிர தோல்வியோ சறுக்கலோ நிச்சயமாக இருக்காது. உங்கள் ராசிக்குள் அவர் பிரவேசிக்க போவதால் அவரை வரவேற்கும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்குள் வரும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களையும் அற்புதங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தருவார். அவரை வரவேற்கும் விதமாக, அவரை வணங்கும் விதமாக, அவரை போற்றும் விதமாக நீங்க கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு பதிவிட்டு உங்கள் குறைகள், உங்களுக்கு என்ன விதமான கோரிக்கை இருக்கோ அதை மனதில் நிறுத்திவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சனீஸ்வர பகவான் ஒருவரே நவ கிரகங்களில் சிவபெருமானின் பெயரை தன்னோடு தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நீதிமான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறதா ஜோதிட வாக்கு. அப்ப அந்த சனி பகவான் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் பொழுது, செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கும் பொழுது அதை எந்த கிரகத்தாலும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவான் ஜென்மச்சனியாக உங்கள் ராசிக்குள் அமர்ந்து தனக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையான 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போறார். அப்ப 3ஆம் இடம் என்பது உங்கள் ராசியிலிருந்து ரிஷப ராசி, 7ஆம் இடம் என்பது கன்னி ராசி, 10ஆம் இடம் என்பது தனுசு ராசி. இந்த இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அதை தான் நம்ம பார்க்க போறோம் டீட்டெயிலா. ஒவ்வொரு நபருக்கும் நீங்க என்ன வயதுல இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்ன பரிகாரம் இருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். அடுத்தது வரக்கூடிய ராகு கேது பயிற்சி பலன்களா இருக்கலாம், அல்லது குரு பயிற்சி பலன்களா இருக்கலாம், அல்லது சிறப்பு வீடியோக்கள், அல்லது உங்களோட கேள்விகள் கமெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா அதற்கான பதில்களுக்கான வீடியோவா இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். மற்ற மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கும் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாவற்றிலுமே நீங்க இந்த லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்ப முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் முயற்சிகளுக்கு சரியான விடை கிடைக்கும், சரியான பலன் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் நியாயமாக இருந்தால்,
அது ஒரு அதிக ஆசைப்படுற மாதிரி, அடுத்தவர்களை கெடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நியாயமான எந்த முயற்சிக்குமே இந்த காலகட்டத்தில் பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களோட குடும்ப நல வழக்குகள் முடிவுக்கு வரும். உங்களோட வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கலைன்னா அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்க செயல்ல இருக்கக்கூடிய நியாயம், தர்மம், இதனால இவர் இதை செஞ்சார், இதனால இவங்க இதை செஞ்சாங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை நீதிமானான சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தருவார். உங்களோட தொழில் வியாபாரத்துல ஒரு பார்ட்னரை சேர்த்திருந்தீங்க, அந்த பார்ட்னரோட ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஏட்டிக்கு போட்டியா அவர் நடந்துக்கிறாருன்னா அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் இந்த தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஈகோனால ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் அவர்களோட முறை தவறிய செயல்களையும் அவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் அதே இணக்கத்தோடு உங்களோடு இணைந்து பணியாற்றி உங்கள் தொழில் வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்க போறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு இருந்த நண்பர்கள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் சுயநலத்துக்காக உங்ககிட்ட பழகினாங்க, எல்லாவற்றையும் இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு அடையாளம் காட்டி விடுவார். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். காரணம், 12 ராசிக்குமே தொழில்காரகன் சனி பகவானே. அப்படிப்பட்ட தொழில்காரகன் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 10ஆம் இடம் குரு பகவானின் தனுசு ராசி. உங்க ராசி அதிபதி குருவுக்கு 2 வீடு, ஒண்ணு உங்களோட மீன ராசி, இன்னொன்னு தனுசு ராசி. அந்த தனுசு ராசியை குரு பகவானும் பார்க்க போறார், சனி பகவானும் பார்க்க போறார். மே மாதத்துல இருந்து குரு பகவான் தனுசு ராசியை பார்ப்பார். அது உங்களுக்கு 10ஆம் இடம். மார்ச் 29 சனி பயிற்சியிலிருந்து சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்ப இது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். சனி பகவானும் 10ஆம் இடத்தை, குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் வேலையில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்துல அசுர வளர்ச்சி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்க இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்துல நீங்க நம்பர் 1 இடத்துக்கு வந்தாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கோ மிகைப்படுத்துறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. பல்வேறு ஆர்டர்ஸுக்கு கொட்டேஷன் கொடுத்திருந்தோம், பல நிறுவனங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம், நம்ம ப்ரொஃபைல ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம், அவங்களோட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இது எதுவுமே பலன் கொடுக்கலைன்னா இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தை தரும். நீங்க ஏற்கனவே ஏற்படுத்திய தொடர்புகள், ஏற்கனவே நீங்க சந்தித்த நபர்கள் வழியாக உங்கள் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். ஒரு வேலைக்கு போறவர் ஏற்கனவே ஒரு நல்ல நிறுவனத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு, ஆனா அவருக்கு அங்கிருந்து கால் லெட்டர் வரல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, அல்லது அவங்க எந்த ரிசல்ட்டும் சொல்லலைன்னா இப்போ சாதகமான பதில் சொல்லுவாங்க. நீங்க உடனே ஜாயின் பண்றீங்களா, இல்ல நீங்க எப்ப இங்க ஜாயின் பண்ண போறீங்க, உங்களோட பேக்கேஜ் எவ்வளவு, நீங்க என்ன மாதிரியான பேக்கேஜ் எதிர்பார்க்கறீங்கன்னு நிறுவனம் உங்களை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு திறமையான வேலையாட்கள், நம்பிக்கையான நேர்மையான வேலையாட்கள் கிடைப்பார்கள். இனிமேல் வேலையாட்கள் பற்றாக்குறைங்கிற பேச்சு கிடையாது. உங்களோட நிறுவனம் வியாபாரம் பண்ணும் இடத்தில் அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க இனிமேல் வாண்டட் போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேலையாட்கள் தானாக வேலை கேட்பாங்க. பல தனியார் வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் உங்களுக்கு ஆட்களை அனுப்புவார்கள். அப்ப நீங்க உங்களுக்கு தேவையான ஆளை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை சனி பகவான் 10ஆம் இடத்தில் பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு உடல் நிலையில் கவனம் தேவை. உங்களோட அதிகமா நீங்க படிக்கிறீங்க, ரொம்ப நேரம் இரவுல கண் விழித்து படிக்கிறீங்கன்னா நீங்க உங்கள் உடலை கவனித்துக் கொள்வது அவசியம். எந்த அளவுக்கு அதிகமா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுப்பதும் அவசியம். அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டா உடல்நிலையில் எந்த பாதிப்பும் வராது. இந்த மாதிரி உடல் உபாதைகள் மட்டுமே ஏற்படும். மற்றபடி உங்களோட படிப்போ நினைவாற்றலோ உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களோட கவனமோ அதிகரிக்கும். அதில் பல்வேறு வெற்றிகளை நீங்கள் பெரும் ஒரு உன்னத வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம். விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நீங்கள் கலந்து கொள்ளும் எல்லா போட்டிகளிலுமே நல்ல ஒரு இடத்தை பெறுவீர்கள். பல்வேறு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெற்று வருவீர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுதும் சரி, விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுதும் அந்த போட்டிகளுக்கு என்ன பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தணுமோ அதை முறையாக பயன்படுத்தணும். எந்த விதத்திலும் அலட்சியம் கூடாது. அலட்சியம் நிச்சயமாக ஆபத்தில் முடிந்துவிடும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பாதுகாப்பு விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட எல்லா விதமான முயற்சிகளும் நிதானமாக வெற்றி பெறும். நிதானமான வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வேகமான வெற்றியை நீங்க எதிர்பார்க்காம நிதானமான வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக நீங்கள் சார்ந்திருக்கும் துறைகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு இடத்தையும் பிடிப்பீர்கள் என்பது எந்தவித சந்தேகமும் வேண்டாம்.
விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். எந்த அளவிற்கு அலைச்சல் அதிகரிக்கிறதோ அதே அளவிற்கான லாபம் வரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இல்லத்தரசிகளுக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், உங்களுக்கு எது நடக்கணும்னு நீங்க நினைத்தீர்களோ அது இந்த 2.5 ஆண்டு காலம் நடக்கும். 7.5 சனியில் ஜென்ம சனி நடப்பது நிறைய ராசிக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்திருக்கு. ஆனால் மீன ராசிக்கு அது போல இருக்காது. உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். காரணம், தசாபுத்தி தான் 70% பலன்களை தீர்மானிக்க கூடியது. அப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க பிறந்த கால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு அதன்படி உங்களோட ஒவ்வொரு செயலையும் செய்தால், ஒவ்வொரு முயற்சியையும் உங்களோட அன்றாட அலுவல்களை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, மாற்றத்தை, வெற்றியை, அதிர்ஷ்டத்தை, அற்புதத்தை அள்ளித்தரும் ஒரு உன்னதமான சனி பயிற்சியாக இருக்கும். மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்குள்ளதான் சனி பகவான் வருகிறார். அவரை கண்டிப்பாக வரவேற்கும் விதமாக சனி பெயர்ச்சி யாக பெருவிழாவில் கூடுதலாக அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழுது. 6 கிரக சேர்க்கை உங்க ராசியில தான் நிகழுது. 2019 டிசம்பர் மாதத்துல 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் தனுசு ராசியில நிகழ்ந்தது. அன்னைய தேதியில தான் கொரோனா தொற்று முதலில் உலகத்துல ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சனி பெயர்ச்சியும் இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியோட சேர்ந்து உங்க ராசியிலேயே நிகழுது. 6 கிரக சேர்க்கையும் உங்க ராசியில தான் நிகழுது. சனி பெயர்ச்சியும் சனி பகவானும் உங்க ராசிக்குள்ளதான் வரார். அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருப்பதால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் அந்த மார்ச் 29க்கு பின்னாடி ஒரு நாளும் எந்த விதமான முக்கியமான வேலைகளையும் அலுவல்களையும் வைத்துக் கொள்ளாமல் சனி பிரீத்தி பூஜையிலையும் இந்த சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையிலும் மகா ருத்ர வேள்வியில் நவகிரக தோஷம் நீக்குவதற்காக நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட யாகசாலையில் நடைபெறும் மிக பிரம்மாண்டமான அந்த வேள்வியில் கலந்து கொண்டு தோஷ நிவர்த்தி பெறுங்கள். அந்த நாளை இறைவனுக்காக அர்ப்பணியுங்கள். ஏன்னா ஒரு ராசியிலேயே 6 கிரகம் நிகழ்வது, அந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்வது அவ்வளவு சிறப்பாக நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. அதனால எந்த விதமான தோஷமும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வரப்போற காலங்களில் வாழ்வதற்கு நீங்க அந்த மகா ருத்ர வேள்வி, சனி பெயர்ச்சி பூஜை மற்றும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். இந்த மகா ருத்ர வேள்வி, சனி பெயர்ச்சி பெருவிழா, சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான இந்த வேள்வியில் கலந்து கொள்ள சங்கல்ப கட்டணமாக, அனுமதி கட்டணமாக 105 ரூபாய் ஒரு நபருக்கு நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் பெருமளவில் கலந்து கொள்ளணும். யாருக்கும் பொருளாதாரம் பிரச்சனையா இருந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த சிறிய கட்டணத்தை நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிறிய கட்டணத்தை செலுத்தி இப்பொழுதே முன்பதிவு செஞ்சுக்கிங்க. இது எங்க நடக்குதுன்னா சேலம் மாவட்டத்துல தலைவாசல்ங்கிற ஊர்ல தான் நடக்குது. சேலத்திலிருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் வரும்பொழுது 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல் இருக்கு. அங்கதான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்துல மிக பிரம்மாண்டமான யாகசாலை அமைத்துதான் இந்த வேள்வி நடைபெற இருக்கிறது. பெரிய அளவிலான வேத விற்பனர்களை வைத்து என் தலைமையிலே நடைபெற இருப்பதால் 105 ரூபாய் கொடுத்து முன்பதிவு செஞ்சுக்கிங்க. இதுல கலந்து கொள்ளும் எல்லோருக்குமே ருத்ராட்ச கவச மாலை கழுத்தில் அணிந்து கொள்ள இலவசமாக வழங்கப்படும். இதில் கலந்து கொள்வதற்கும் பணம் செலுத்துவதற்கும் இந்த ருத்ராட்ச கவச மாலையை பெறுவதற்கும் முன்பதிவு கட்டாயம். அந்த முன்பதிவு இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க. நேரில் வாருங்கள். இந்த மிகப்பெரிய ருத்ர வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள். சனி பிரீத்தியும் நவகிரக தோஷமும் நீங்கி, சூரிய கிரகண தோஷமும் நீங்கி, இந்த 6 கிரக சேர்க்கை பிரபஞ்சத்திற்கும் சரி, நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் எந்த விதமான சிக்கலையும் தராமல் இருப்பதற்கு அந்த ஒரு நாளை இறைவனுக்காக அர்ப்பணித்து எல்லோரும் வாருங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து மகா ருத்ர வேள்வியும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் சனி பிரீத்தி பூஜையும் செய்து சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் குறைவில்லாத நிலைமையும் வாழ்க்கையில் பெற்று இன்புற்று வாழலாம். நமக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் குறைவில்லாமல் உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி சம்பந்தமான பயத்தையும் உங்களுக்கான கவலையும் நீக்குங்கிற நம்பிக்கை ஏற்பட்டால் லைக் பண்ணிட்டு மற்ற மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.